ஹாய் மக்களே, வணக்கம். நான் உங்கள் கோபு. இன்றைக்கி அமராவதி அணையை சுற்றி பார்த்துடலாம் வாங்க. இந்த அணை கரெக்டாக உடுமலைப்பேட்டையிலேருந்து 22 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. இங்கே இருக்கிற சிறப்பு அம்சம் என்னென்னா, சைனிக் ஸ்கூல், அமராவதி அம்மன் கோவில், அடுத்து முதலை பண்ணை, அடுத்து அமராவதி அணை. இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் பார்த்த மாதிரி இந்த ஜங்ஷன்லேருந்து ஸ்ட்ரைட்டாக போனால் மூணார், லெஃப்டில் போனால் அமராவதி அணை. இந்த இடத்தோட பேர் 9/6 9R செக் போஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வீடியோ பார்த்துட்டு ட்ராவலில் இருக்கிற வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபராக மாறுங்க. ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஒரு லைக் பண்ணிடுங்க. 9R செக் போஸ்ட்டு நீங்கள் தாண்டி போயிட்டுருக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா ரோட்டில் 2 சைடு நல்லா அழகான மரங்கள் இருக்கும், கொஞ்சம் அடர்த்தியாக இருக்கும். அது எங்கே நீங்கள் 9R செக் போஸ்ட் தாண்டி ஒரு கிலோமீட்டர் தாண்டினா உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிரும் மரமெல்லாம். இதுதாங்க சைனிக் பள்ளி. சைனிக் பள்ளி முன்னாடியே பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய பீரங்கி நிறுத்தியிருப்பாங்க. இது மிகவும் பழமையான ஒரு பள்ளி. இது இராணுவ ஸ்கூல்னு சொல்லுவாங்க. இந்த பள்ளியில் படித்த நிறைய மாணவர்கள் இராணுவ அதிகாரிகளாக இருக்கிறாங்க. இங்கே படிக்கிற பள்ளி மாணவர்களுக்கு இராணுவத்திலேருந்தே ஹெலிகாப்டர் அனுப்பி பயிற்சியும் கொடுக்குறாங்க. நடிகர் சரத்குமார் நடித்த சூரிய வம்சம் படம் சைனிக் பள்ளி. இதை சுற்றி இருக்கிற அமராவதி சுற்றி இருக்கிற ஊர்களை கவர் பண்ணி எடுத்திருப்பாங்க. இந்த ஸ்கூல்லேயே இருக்கிற பழமையான ஏரோப்ளைன் இதுதாங்க. இன்னும் அதைய பழமை மாறாமல் புதுப்பிச்சு வச்சுட்ருக்காங்க. நான் சின்ன வயசில் 5வது படிக்கும்போது இருந்து இந்த ஏரோப்ளைன் பார்த்துட்ருக்குறேன். இன்னும் பழமை மாறாமல் புதுப்பிச்சு வச்சுட்ருக்காங்க. இதுதாங்க சைனிக் பள்ளியோட பழைய நுழைவாயில். ஃபஸ்ட்டு பார்த்தது நம்ம புது நுழைவாயில். இந்த சைனிக் பள்ளியிலே வந்து பார்த்திங்கன்னா சைனிக் பள்ளி மாணவர்களை பயிற்றுவிக்கிறதுக்காக இங்கேயே ஒரு குதிரை பண்ணையும் இருக்குது. இது லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா இதுதான் குதிரை பண்ணை. இங்கே நிறைய குதிரைகள் இருக்கும். இந்த குதிரையில் வச்சு இவங்க பள்ளி மாணவர்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த டேம் என்ட்ரன்ஸு, டேம் நுழைவாயில். இங்கே கட்டணம் செலுத்திட்டு தான் வெளியூர் பயணிகளாக போவாங்க. உள்ளூர் பயணிகளுக்கு கட்டணம் இல்லை. நாங்கள் உள்ளூர் பயணிகளெல்லாம் சொல்லிவிட்டு உள்ளே போயிட்டோம். எங்கள் சொந்த ஊர் தாங்க அமராவதி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம். அணையை தாண்டி ஒரு 2 கிலோமீட்டர் தொலைவில் போனீங்கன்னா முதலை பண்ணை அமைஞ்சிருக்கு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடி சைஸ்லேருந்து ஒரு 50 அடி சைஸ் வரைக்கும் உங்களுக்கு பெரிய பெரிய முதலைகளை பார்க்கலாம். சின்ன முதலையிலேருந்து பெரிய முதலைகளை பார்க்கலாம். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை நாங்கள் போயிருந்தோங்காடி செவ்வாய் வார விடுமுறை, அதனால் இன்றைக்கி நாங்கள் பார்க்க முடியல. இதுதான் முதலை பண்ணையோட வெளியில் இருக்கிற என்ட்ரன்ஸு. இங்கே நிறைய முதலைகளை பார்க்கலாம். ஃபாரஸ்ட்டு இதையை மெயின்டைன் பண்ணுறாங்க. உள்ளுக்குள்ளே பார்க் நல்லா ரெடி பண்ணியிருக்காங்க. பார்க்கு ஃபாரஸ்ட்டில் பண்ணியிருக்கனால கொஞ்சம் நல்லா இருக்குது. இதே பொதுப்பணித்துறையில் இருக்கிற அமராவதி பார்க்கெல்லாம் எதுவும் சரியில்லை. முதல்லலாம் நல்லா இருந்தது. எல்லாம் புறா, சிங்கம், மான், பாம்புக எல்லாம் வச்சுருந்தாங்க. இப்போ மெயின்டெனன்ஸ் இல்லாமல் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட்டோட நாற்று பண்ணை. டேம் ஒட்டியே இருக்கிற வாய்க்கால்கள் அணைப்பதிவாக எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. அடுத்து இங்கே என்ன ஸ்பெஷல்னால் அமராவதி அம்மன் கோவில். அமராவதி அம்மன் கோவில் எல்லா ஊர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஊருக்குள்ளே கோவில் இருக்கும். நோன்பு சாட்டுவாங்க, எல்லா விசேஷம் கொண்டாடுவாங்க. ஆனால் இந்த ஊருக்கு வந்து பார்த்திங்கன்னா அமராவதி அணையை ஒட்டியே கோவில் இருக்கும். இந்த ஊர் மக்கள் எல்லாமே அமராவதி அம்மனை இங்கே தான் வந்து கும்பிடுவாங்க. அடுத்து அந்த கோவில் தான் பார்க்க போகிறோம். டேம் ஃபுல்லாகி தண்ணி திறந்து விட்டுருந்தாங்கன்னா இந்த 9 ஷட்டர் வழியாக அருமையாக தண்ணி வரும். பார்க்குறதுக்கு இதோட சூப்பராக இருக்கும். இன்றைக்கி வந்து எந்த ஷட்டரில் தண்ணி திறந்து விடல. பக்கத்தில் இருக்கிற சின்ன வாய்க்காலில் தான் திறந்து விட்ருக்குறாங்க. இந்த வாய்க்கால் பக்கத்துலேயே இன்னொரு சின்ன வாய்க்கால் இருக்கும்.
அந்த வாய்க்காலை ஒட்டியே உங்களுக்கு கோயில் அமைஞ்சிருக்குது. வாய்க்கால் என்ட்ராகிற இடத்துலையே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த அமராவதி அம்மன் கோவில் அமைஞ்சிருக்கு. பார்த்திங்கன்னா தெரியும். இந்த என்ட்ரன்ஸ் வழியே தாங்க உள்ளே போகணும் கோவிலுக்கு. நம்மளும் போய் சாமி கும்பிட்டு போய் கோயில் பக்கத்தில் பார்த்துட்டு வந்துடுவோம் வாங்க. இப்போ கோவில் பக்கம் வந்துட்டோம். இதுதான் வாய்க்கால் தொடங்குற இடம். அணையை ஒட்டியே இந்த வாய்க்கால் தொடங்கும். வாய்க்கால் தொடங்குற இடத்துலையே வந்து பார்த்திங்கன்னா கோவில் என்ட்ரன்ஸ்லேயே இருக்குது. டேம் ஒட்டியே இருக்கும். எந்த ஒரு கோயிலுமே இந்த மாதிரி நீங்கள் டேமில் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. அமராவதி அம்மன் மிக சக்தி வாய்ந்த அம்மன். இந்த ஊருக்கே அமராவதி அம்மன் தான் எல்லாருமே நோன்பு கொண்டாடுவாங்க. எல்லா ஊரில் மாரியம்மன் இருக்க மாதிரி இந்த ஊருக்கு அமராவதி அம்மன் சொல்லுவாங்க. இது சுரங்கம். இந்த சுரங்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஜயகாந்த் படமெல்லாம் ஷூட்டிங் எடுத்திருக்காங்க. சரி நண்பர்களே, அமராவதி அணையை சுற்றி பார்த்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம ஆஞ்சநேயருக்கு ஒரு ஹாய் சொல்லிவிட்டு எங்கள் சின்ன சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் அமராவதி அணையோட உள் பகுதிகளை பார்க்கலாம். நன்றி.